ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் ஹார்ட் ஷேப்பில் இந்த கூடை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கூடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்லேருந்து சைடு வால் எல்லாமே கிராஸ் டைப்பில் நம்ம போட போகிறோம். ரன்னிங் ஒயரே இல்லாமல் இந்த கூடையை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு நமக்கு ஹாஃப் ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும், ஹேண்டிலோடு சேர்த்து. ஹேண்டில் பார்த்திங்கன்னா 4 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். கிராஸ் டைப்பில் இந்த பேஸ்கெட் போட்டதுனால பேஸில் பாருங்கள் இந்த ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேஸில் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சைடு வால் வந்துட்டு நம்ம நார்மல் கிராஸ் கட் கூடைகளுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு 4 அடியில் 16 ஒயர், 3 அடியில் 16 ஒயர், 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 4 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 16 ஒயர், இந்த ஒயரை பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 3 அடி ஒயர் எடுத்து பின்னலாம். இப்போ 4 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயரையும் 1.25 அடி இந்த மாதிரி அளந்து விடணும். 1 அடி ப்ளஸ் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதுதான் 1.25 அடி எடுத்து இப்படி ஒன்றா இப்படி மடிக்கிறோம். மடித்து இந்த 2 ஒயரையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூட பின்னுறீங்கனாக்கா பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நாட் போட்டாச்சு. இப்போது கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1.25 அடி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். இப்போ அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு நாட் போட்டுட்டு கீழ் பக்கத்தில் 1.25 அடி ஒயர் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நமக்கு 3.25 அடி ஒயர் நமக்கு இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் சைடில் கட் பண்ணி வச்சுருக்கிற 15 ஒயர், லெஃப்ட் சைடு போகிற ஒயரில் 15 ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ 4 அடியில் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஒயர் எடுக்கிறேன். இப்போ கீழ்ப்பக்கம் 1.25 அடி விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு அளந்து இப்படி விடுறேன். இப்படி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 2 பக்கத்துலேயும் ஒரு 4 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1.25 அடி ஒயர் வந்துட்டு கீழ் பக்கத்தில் கரெக்டாக இருக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு போகிற ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு போகிற ஒயர்லேயும் பாருங்கள் 1.25 அடி ஒயர் இந்த மாதிரி அளக்கணும். இப்படி அளந்து இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கட் பண்ண ஒயர்ஸை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு நேரம் எடுக்கும். மற்றபடி இந்த ட்ரே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக போட்டுடலாம். ரன்னிங் ஒயர் கூடையை விட இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இப்போ பாருங்கள் நாட் போட்டாச்சு. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் மீதி எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இன்னொரு ஒயர் எடுத்திருக்கேன். 4 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்தில் 1.25 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு 4 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு தான் 3 அடி ஒயரை எடுக்கணும். இப்போது லெஃப்ட் சைடு 2வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு ஒரு ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். கீழ் பக்கத்தில் 1.25 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து விடணும். இப்படி விட்டுட்டு இந்த ஒயரில் ஒரு நாட் போட போகிறோம். இந்த 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம ஒயரை கட் பண்ணியிருக்கோம். அந்த ஒயர்ஸ் வந்துட்டு ஒன்றா மிங்கிள் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் வருது. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் சரி செஞ்சுக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். கீழ்ப்பக்கத்தில் 1.25 அடி ஒயர் இந்த மாதிரி விட்டாச்சு. விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு ஒரு ஒயரை ஜாயின் பண்ணணும். 1.25 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து விடணும். விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் கட் பண்ண ஒயர்ஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி 4 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த 16 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். 4 அடியில் கட் பண்ண 16 ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 3 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை லெஃப்ட் சைடு 8 ஒயர், ரைட் சைடு 8 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம்.
இந்த ஒயரையும் கூட கீழ்ப்பக்கத்தில் 1.25 அடி விட்டுட்டு தான் ஜாயின் பண்ணணும். ஒரே அளவுகளில் ஒயர் எடுக்கலாம். சப்போஸ் அப்படி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1 அடி வரைக்கும் ஒயர் நமக்கு வேஸ்ட் ஆகும். இந்த பேஸ் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு எதுக்காக இந்த செகண்ட் ஹாஃபில் ஒயரை வந்துட்டு 1 அடி கம்மியாக எடுத்தோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த பக்கத்தில் இந்த ஒரு ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு 8 ஒயர், லெஃப்ட் சைடு 8 ஒயர், 3 அடி ஒயரை ஜாயின் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி 2 பக்கத்துலேயும் இந்த ஒயர்ஸை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கட் பண்ண 32 ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு 1.25 அடி ஒயர் இருக்கும். இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு பின்ன போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நமக்கு பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் இல்லாமல் கிராஸ் டைப்பில் பின்ன போகிறோம். ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு இன்னும் 7 வரிசை, லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 7 வரிசை, டோட்டலாக நம்ம 8 வரிசை இந்த பேஸில் பின்ன போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் இங்கே ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போடணும். லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போடணும். அவ்வளோதான். இனி நம்ம நார்மலாக ஒரு கிராஸ் கட் கூட எப்படி பின்னுவோம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த கூடையை பின்னி முடிச்சிடலாம். இப்போ ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். இது எண்டு வரைக்கும் நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம இந்த கட் பண்ண ஒயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு நேரம் எடுக்கும். ஏன்னா அப் அண்ட் டவுன்லாம் செக் பண்ணி கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணணும். மற்றபடி இந்த பேஸ் பின்னுறது, சைட் வால் பின்னுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பின்னி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போட்டாச்சு. இப்போது லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, இந்த லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போடணும். இந்த பக்கம் நாட் போடுறதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த வீடியோவோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னாக்கா 13 நிமிஷம் வரைக்கும் தான் வருது. ரொம்ப சின்ன வீடியோ. ரொம்ப ஈஸியாக இந்த ஹார்ட் ஷேப் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். ரன்னிங் ஒயர் மெத்தடில் பின்னுறதை விட இந்த கிராஸ் டைப்பில் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குது பின்னுறதுக்கு. ஒரு 2 மணி நேரத்தில் இந்த ஹாஃப் ரோல் கூடயே நான் பின்னி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு வரிசை பின்னி முடிச்சாச்சு. மறுபடியும் என்ன பண்ணணும், சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போடணும். லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 3வது வரிசை பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அகைன் இதே மாதிரி மிடில் இங்கே ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போடணும். லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போடணும். சேம் இதே மாதிரியே 8 வரிசை பின்னணும். 8 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேஸ் பின்னி முடிச்சாச்சு. இப்போது செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நம்ம 3 அடி ஒயர் எடுத்தோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா வெறும் 8 வரிசை வரைக்கும் தான் நம்ம பின்ன போகிறோம். இதுக்கு வந்துட்டு 3 அடி ஒயர் சரியாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கனாக்கா நம்ம 16 வரிசை பின்னியிருப்போம். அதுக்கு வந்துட்டு நம்ம 4 அடி ஒயர் எடுத்திருப்போம். இதுக்காக தான் 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம ஒயர்ஸை கட் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைட் வால் பின்ன போகிறோம். சைட் வால் ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் டைப்பில் தான் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயராக பிடிச்சி இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒயரை கிராஸ் ஆகாது, ஒரே டைரெக்ஷனில் மேல் பக்கத்தில் போகும். அந்த ஒயரெல்லாம் 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இந்த சைட் வால் வந்துட்டு 9 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு வந்துடும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி சுற்றி 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வரணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் இந்த மாதிரி சுற்றி நாட் போட்டு முடிச்சாச்சு. நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து செகண்ட் ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். செகண்ட் ரவுண்டில் நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இனி நம்ம கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். சைடில் வந்துட்டு 1.25 அடி ஒயர் விட்டுருக்கும். ஸோ இதில் வந்துட்டு 9 ரவுண்டு வரைக்கும் தான் நம்மளால் பின்னிக்க முடியும். இப்போ பிகினருக்காக 2வது ரவுண்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த 2வது ரவுண்டு போடும்போது மட்டும் இந்த மாதிரி பென்டகன் ஷேப்பில் அந்த ஹோல் இருக்கும். 5 நாட் நமக்கு ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். இந்த ஒரு ரவுண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். நம்ம 3rd ரவுண்டு 4th ரவுண்ட்லாம் போடும்போது நார்மலாக வந்துட்டு அந்த டைமண்ட் ஷேப்பில் அந்த ஹோல்லாம் நமக்கு வந்துடும்.
இந்த கூடைக்கு நான் ஹேண்டில் மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கல. 4.5 அடியில் 4 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. இந்த கூடைக்கு உருட்டு கைப்பிடி நல்லா மேட்சிங்காகவே இருக்குது. உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 2வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு பின்ன போகிறோம். 3வது ரவுண்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரியே இந்த 3வது ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி நாட் போட்டு வந்துடுங்க. நாட் போட்டு இந்த 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி 9 ரவுண்டு வரைக்கும் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஹார்ட்டோட ஷேப் வந்துட்டு சரியாக தெரியாத மாதிரி இருக்கும். இந்த எல்லா ஒயர்ஸையும் ப்ளகின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். இந்த கடைசியாக போட்டோம் இல்லையா, இந்த கடைசி ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விடணும். நிறைய ஒயர்ஸ் இருந்துச்சுனாக்கா ஒயரை ப்ளகின் பண்ணுறதை கிளியராக காமிக்க முடியாது. அதனால் எல்லா ஒயர்ஸையும் ப்ளகின் பண்ணிவிட்டு இந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒயர் மட்டும் வச்சுருக்கேன். ஒரு நாட்டில் இந்த மாதிரி 2 ஒயர் போகும். அந்த ஒரு நாட்டை அப்படியே மடித்து ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு, லெஃப்ட்டு போகிற ஒயரை லெஃப்ட்டு இந்த மாதிரி சொருகி விடணும். இப்படி கிராஸாக ஒரே லைனில் சொருகணும். அந்த ஹோலில் வந்துட்டு மாற்றி மாற்றி சொருகக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் சொருகுனா தான் உள்ளுக்குள்ளேயும் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் வந்துட்டு இந்த கூடைக்குள்ளே சொருகி விட்டிங்கன்னா கூடை ஸ்ட்ராங்காகவும் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், நல்ல லைஃப் கொடுக்கும். இந்த 2 ஒயர் மட்டும் ப்ளகின் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ப்ளகின் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஹேண்டில் வைக்கலனாக்கா இந்த மாதிரி ட்ரே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் டைப்பில் போட்டதுனால பாருங்கள், இந்த பேஸில் அந்த ஷேப்பை வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் ஹேண்டில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பூஜா பேஸ்கெட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3 ஸ்டெப்பில் ஹார்ட் ஷேப்பில் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.